ஏங்க இன்னைக்கு சண்டே தானே? ஆமா. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. டிஃபன் செய்யறதுக்கு ரொம்ப அலுப்பா இருக்குங்க. கொஞ்சம் கடையில போய் டிஃபன் வாங்கி தரீங்களா? அம்மா, அடிக்கிற பனிக்கெல்லாம் வெளிய எங்கேயும் போக முடியாதும்மா. வீட்லயே எதனா செஞ்சுரு. வீட்லயே செய்யணுமா? என்னங்க செய்யறது? சப்பாத்தி செஞ்சுரு. தொட்டுக்க எதனா ஸ்பெஷலா சைடு செஞ்சுரு. சரி செஞ்சு தரேன். இந்த சீசன்ல ஃப்ரெஷ்ஷா பச்சை பட்டாணி கிடைக்கும். அதை வச்சு சூப்பரா சப்பாத்தி பூரிக்கலாம் ஒரு பெஸ்ட் சைடு பட்டர் மலாய் கிரேவி. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு கடையில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2-3 பச்சை மிளகா, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை சேர்த்து வாட்டிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இது 2 வறுத்துட்டு நல்லா கலர் மாறினதும் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை இதில் வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. இப்போ பட்டாணி நல்லாவே வெந்து வந்திருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பாலை நல்லா சுண்ட காய்ச்சி இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ரிச் க்ரீமியாக மட்டர் மலாய் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.